ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அங்கே ஒரு பேபிக்கு பர்த் கொடுத்துட்ருக்கா. அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிட்டுருக்கு. ஒரு பேபி கேர்ளை தான் பெற்றெடுக்கிறா. அந்த பேபி கேர்ள், ஐயோ நான் எப்படி திடீர்னு குழந்தையா மாறினேன், நான் நாவல் தானே ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இது நான் படிச்சுட்டு இருந்த நாவலோட ஹீரோயின் ஆச்சு அப்படின்ற சைட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா என்ன வித்தியாசமாக சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் புரியுது அது அவளோட அந்த பேபியோட சவுண்டு தான் சொல்லிட்டு. பார்ப்பாங்க அந்த பொண்ணு, ஐயோ என்னோட அம்மாவோட கிட்னி எடுத்து என்னோட அப்பா அவங்க லவர் மியாவுக்கு கொடுத்துருவாரு, ரெண்டாவது அம்மாவையுமே வேற எங்கேயோ அனுப்பிவிட போகிறாரேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிட்டுருக்கா. வீட்டுக்குமே ஹீரோயின் அப்போ அந்த ஜீ மியாவுக்கு ரொம்ப பசிக்குதா, நீ சாப்பாடு பண்ணுன்னு சொன்னதுமே அந்த குட்டி பாப்பா பார்த்துட்டு, இவன் தான் என்னோட ரூடான அப்பாவா, பார்க்குறதுக்கு என்னமோ ஆள் நல்லா தான் இருக்கான், புத்தி சரியில்லையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் அந்த பாப்பா யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என் குழந்தைய விட்டுட்டு நான் போய் அப்படிலாம் சமைக்க முடியாதுன்னு சொன்னதும் அந்த மியாங்க அவன் கையை அங்கே டச் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. இவளோட ஸ்டெப் சிஸ்டர் தான் அவள். நீ என்ன பேபியை பேர்த்தானே கொடுத்துருக்க, நீ எதுவும் போயில இல்லை, ஹார்ட் பீட்லாம் நல்லா தானே இருக்குது, எனக்காக சமைச்சு கொடு, நீ பண்ணி கொடுக்குற கேக் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றது உனக்கு என்ன தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்டதுமே அந்த பாப்பா, ஐயோ கடவுளே என்னோட அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு சேஃப்டி, ஆனால் எங்கள் அப்பா வெளியே கிளம்புனதுமே இவ எங்கள் அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி என்ன வச்சு என்னை கொலையுமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அந்த பாப்பா பேசிகிட்டு இருக்கா. என்னை யார் காப்பாற்றுவாங்க, அம்மா ப்ளீஸ் எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடுங்கன்னு. அதை நம்ம கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், என் பிள்ளைய விட்டுட்டு நான் எதுவும் போய் பண்ண முடியாது, உனக்கு என்ன இதை பற்றி பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ என்ன பேபியை பேர்த்தாக கொடுத்துருக்க, உனக்கு தெரிய போகுதுன்னு சொன்னதுமே அவள் கோவமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பேன்னு சொன்னதும் அந்த குழந்தை, இந்த நாவலில் ஃபுல்லாக என்னோட அம்மா ரொம்ப வீக்கான கேரக்டர் தான், நான் இவங்கள மாதிரிலாம் இருக்கக்கூடாது, வருங்காலத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின், என் குழந்தைக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், இப்படி என்ன பார்த்தா அவளுமே கோலையை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு, உனக்கு கேக் என்ன ஒரு கப் ரைஸ் கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவள் வரா. அப்போ உடனே அவள் கோவப்பட்டு அடிக்க வந்ததுமே கன்னத்தை சேர்த்து ஹீரோயின் அரைஞ்சி விடுறா. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு உடனே அங்கே ட்ராமா பண்ணிட்டு அவன்கிட்ட பக்கத்தில் க்ளோஸ் ஆனதுமே அவன் கோவப்பட்டு கத்த வரும்போது, எதுக்காக இப்போ வாயை சவுண்டை கூட்டி கத்திட்டுருக்க, நீ அவன் என்னை அடிக்கும்போது பார்த்துட்டு தானே இருந்த, இப்போ என்ன நான் அடித்த உனக்கு கொஸ்டின் கேட்குற, உனக்கு என் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லைனா பேசாமல் எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருன்னு சொன்னதும் அப்போ அந்த பாப்பா, அது எப்படி இவன் டைவர்ஸ் கொடுப்பான், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லேருந்து கிடைக்க வேண்டிய 10% ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடைக்காதுல்ல, அதனால தானே பேசாமல் இருக்கான் அப்படின்ற செட்டு பார்த்துட்ருக்கா. அவனால் எதுவும் பேச முடியல, பேசாமல் அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு அங்கே ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்னோட அம்மா ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. வீட்டில் பார்த்தா அவங்க அம்மாட்ட என்னை இப்படி போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அப்போ அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு, உங்கள் பொண்ணு என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கா பாருங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்தே ரொம்பவே சாஃப்டாக மாறிட்டா, அவள் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொன்னதும், அது ஏன் பண்ண மாட்டா, நான் ஸ்டெப் மதர் தானே, என் பிள்ளைக்கு ஏதாச்சுன்னா நீங்கள் ஏன் கேட்க போகிறீங்க, இருந்தாலும் அவள் உங்கள் பொண்ணு தானேன்னு சொன்னதும் அந்த ஆள் கோவமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா இவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அதனால தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா, அம்மா ப்ளீஸ் நீங்கள் என்னையுமே கூட்டிகிட்டு போகிறீங்களா கூட அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா, நீ என்ன உன் சிஸ்டர் அடிச்சியான்னு சொன்னதும், நீங்கள் தேவையில்லாமல் என்னை அவளோட சிஸ்டர் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க, என்னோட அம்மா எப்பயோ சேர்த்து போயிட்டாங்க, இந்த லேடி யாரோன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்படின்னா நீ அடிச்சிருக்க, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணான்னு உங்ககிட்ட சொன்னாலான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை பற்றிலாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், நான் ஏன் இவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன், யார் இவங்கன்னு சொன்னதும் உடனே அவங்க ஸ்டெப் மதர், பார்த்தீங்கல்ல இத்தனை வருஷமாக என் வாழ்க்கையவே இந்த குடும்பத்துக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன், அப்படி இருந்தும் இவ என்னை ஒரு மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ அந்த ஆளுக்கு ரொம்ப அங்கே கோவமாயிட்டுருக்கு, வேணுக்குனே இழுத்து விட்டுட்ருக்காங்க. பட் அந்த பாப்பா, நீங்கள் ரொம்பவே
கேர்ஃபுல்லாக இருங்க, இப்போ தாத்தா வந்து அடிக்க வர போகிறாருன்னு சொன்னதும் அந்தாள் அதே மாதிரி அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் திரும்பிக்கிறா. ஸோ வந்துட்டு அந்தாளை அடிக்க முடியாமல் அந்தாளுக்கு தான் வந்து அடிபட்டு போயிடுது. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்குமே புரிஞ்சுக்குது அங்கே வந்துட்டு தன்னோட பேத்தியோட குரலை தான் கேட்டுட்ருக்கோன்னு. அப்போ அந்த பாப்பா பாட்டி இருக்கும்போதே வந்து கொஞ்சம் கூட இவர் மனசாட்சி இல்லாமல் இந்த லேடி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு பாட்டிக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாரு. பாட்டி எவ்வளோ நல்ல மனுஷி, அதனாலே பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஆனால் என்ன பண்ணுறது, இவர் நினச்ச ஒரு பக்கம் எனக்கு பரிதாபம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக தன்னோட பிள்ளைன்னு சொல்லிட்டு யாரை வளர்த்துட்ருக்காதோ அது வந்துட்டு இவரோட பயாலஜிக்கல் டாக்டரே கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் பொண்ணுகிட்ட நீங்கள் வந்துட்டு பேசுங்க அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவர் கோவமாயிட்டு அங்கே மியாவை போட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. அப்போ ஏன் இதுக்காக என்ன போட்டு அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அவங்க அம்மாவுமே கோவப்பட்டதும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இவ எனக்கு தான் பிறந்தவளான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. நான் கண்டிப்பாக வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு எங்கள் கால் பண்ணி அங்கே வந்துட்டு அதை பற்றி எங்கள் பேசிகிட்டு இருக்காரு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தாங்க ஜீ வந்துட்டு கால் பண்ணிடுறான், என்னோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, வீட்டுக்கு வா, எங்கே போய் தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வேமா அங்கே குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுறா. அவங்கள பார்த்தா முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம திட்டு விழுக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போய் போகிறா. பட் அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு உன்னை நினச்சி எங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டு இருக்குமான்னு சொன்னதும் என்னது ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் நீ வந்துட்டு எங்களுக்கு அழகான வந்துட்டு பேத்தி கொடுத்துருக்க, நாங்கள் அப்புறம் எப்படி வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணாமல் இருப்போம் அப்படின்ட்டு சொன்னதும் ஆனால் முகத்தை பார்த்தா என்னை கோவப்பட்டு திட்ட போகிற மாதிரில இருந்துச்சுன்னு சொன்னதுமே ஆமாம் நாங்கள் வந்து திட்டுறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம், ஒன்றும் கிடையாது, இவனை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கோம், உன்னை வந்துட்டு எங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நீ எங்கே இருக்க என்ன ஏதுன்னே உனக்கு எதுவுமே தெரியலை, ஒரு ஹஸ்பண்ட்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அந்த பாப்பாவுமே அவங்க பாட்டியை பார்த்துட்டு வாவ் எனக்கு வந்துட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டி கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு சொன்னதும் அதெல்லாமே அவங்களுக்குமே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. என் தாத்தாவுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஆனால் பாட்டி என்னோட அப்பா வந்துட்டு இவங்கள மாதிரி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் என் பொண்ணு வந்துட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாகி வந்தா நல்லாவே வந்துட்டு பொழைச்சிக்குவா, வாயும் வந்துட்டு ஸ்வீட்டாக தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த குட்டி பாப்பா இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருந்து என்ன பிரயோஜனம், என்னோட அம்மா அப்பா கொஞ்ச நாளில் வந்துட்டு பிரிய போகிறாங்களேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ என்ன அவளை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு உன்னோட வேலையா, நீ தான் அவங்ககிட்ட சொன்னியான்னு சொன்னதும் நான் எதுவுமே சொல்லலைன்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அப்படின்னா அது உண்மைதான், நீ அவளை டைவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க, உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் கிடைக்காது, ஷேர்ஸுமே உனக்கு கிடைக்காது, தெருவில் நீ பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து அங்கே வந்துட்டு கோவப்படுறாரு. பிறகு அவன் ரூமுக்கு வரும்போது பார்த்தா இவன் அங்கே உட்காந்துட்ருக்கோமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. பட் அவன் அங்கே மியாவை பற்றி பேசினதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது அப்போ மியாக்காக தான் பேச வந்திருக்கான்னு. நீ என்ன வீட்டுக்கு போய் இன்றைக்கி மியாவை வந்து புள்ளி பண்ணியான்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு போய் வந்து புள்ளி பண்ணேன்னு சொல்லியிருக்காளே அவன் என்ன பண்ணான்னு உங்கள்கிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் என்ன ஹேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பேசாமல் நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட வேண்டியதானே அப்படின்ற செட்டாவே கேட்குறா. அப்போ தான் என்ன விஷயம்னு செட்டாவே யோசிச்சு பார்க்குறான். அப்போ அந்த மியா அங்கே ஒரு ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு வந்துட்டு அங்கே இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது கழுத்தில் பார்த்தா ஒரு பென்டென்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இந்த பென்டென்ட் எப்படி உன்ட்ட வந்துச்சுன்னு சொன்னதும் என் லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டான ஒரு பர்சன் வந்துட்டு இந்த பென்டென்ட் எனக்காக கொடுத்தாங்க, ஸோ நான் அதை தான் சேஃப்டியாக வச்சுட்ருக்கேன், ஆனால் வந்துட்டு இது என்னோடதுன்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடு வந்துட்டு இவன்ட்ட பொய்யா சொல்லியிருக்கு. அதையுமே இவன் நம்பிட்டு சுற்றிட்டு இருக்கான். இது நம்மளோட ஹீரோயினோட தான். ஆனால் அவள் வந்துட்டு அடித்து அவட்ட இருந்து பிடிங்கிட்டு அவள் கன்சீவாக வேறு இருந்திருக்கா. அந்த டயத்தில் பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு நீ வேறு ஒருத்தவங்க கொடுத்த அந்த பென்டென்ட்டை கழுத்தில் போட்டுட்டு இருந்தேன்னா உன்னோட ஹஸ்பண்டுக்கு கோவமாக இருக்காதா, அதுக்கப்புறம் உன்னை அவர் டைவர்ஸ் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அதை அவள் எடுத்துகிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. பட் அது ஜீ தான் வந்துட்டு அவளுக்கு கொடுத்தான்றது நல்லாவே தெரியும். இதை யூஸ் பண்ணி இந்த வீட்டோட மருமகளாக நான் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இவ ரொம்ப கோவமாயிட்டு இப்போ நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு யார் வந்துட்டு அந்த பென்டென்ட் கொடுத்தது, உண்மையிலே அது உன்னோட தான் சொன்னதும் கிடையாது அது அவளோட தான் சொன்னதுமே
அப்போ அவன் நீ ஒழுங்காக வந்துட்டு அவட்ட இருந்து விலகேறு அப்படின்ற சைட்டு அங்கேருந்து போனதுமே அந்த வீட்டு மெய்ட் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு பாஸ்க்கும் அவங்களுக்குமே சரியான சண்டை ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிடுச்சேக்கா. பிறகு வந்துட்டு பார்ட்டியில் நீ என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த மெடிசன் அவளுக்கு சூப்பில் கலந்து கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் எங்கேயுமே வந்துட்டு முகத்தை காமிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டேக்கா. இங்கே பேபியோட சேர்ந்து ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மெய்டு வந்துட்டு அங்கே சூப்பை கொடுத்ததுமே அங்கே அந்த பாப்பாக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே அதை வாங்கி குடிச்சிடுறா. பிறகு கீழே பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அங்கே கிராண்ட் டாடரை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாங்க போல். எங்கே அவங்கள அப்படின்ற அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடியட்டை பார்த்தா அந்த மியா கூட சேர்ந்து என்னமோ ஒய்ஃப் மாதிரி எங்கள் கையை கொடுத்துட்டு வந்ததுமே என்ன கன்றாவி இதுன்னு சொல்லி எல்லாருமே பேசினதுமே அவ்வளோதான். அங்கே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு கோவமாயிட்டு உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ என்ன அவனோட ஒய்ஃபா, ஜஸ்ட் வந்துட்டு அவன் உன்னோட பிரதர் இல்லா தான், எங்களோட குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அது உன்னால் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவன் அப்படியே உடனே நடிச்சுட்டு அங்கே சாரி கேட்குறா. சரி பேபி அவங்கள எங்கேன்னு சட்டி கேட்கும்போது அவங்க மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நானே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு போயிட்டுருக்கா. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது நான் இன்னைக்கு கரெக்டாக வந்து பண்ண வேண்டிய வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் அந்த குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு போகிறா. பட் அந்த பாப்பா ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அழுததுமே நம்ம ஹீரோயின் பார்த்தா அதை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துடுறா. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு நீ என்ன மயக்கமாகலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நான் வந்துட்டு சூப்பவே குடிக்கலையேன்னு சொல்கிறா. அந்த பேபி வந்துட்டு அம்மா இதை குடிக்காதீங்கன்னு சொல்லும்போது அவள் புரிஞ்சுக்கிட்டு அந்த மீனிட்ட நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுமே அந்த லேடியுமே எடுக்க போனதுமே ஹீரோயின் வேமா அதை அந்த செடியில் ஊற்றி விட்டுட்டு குடிச்ச மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவள் சொன்னதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ நாள் என்ன ஹர்ட் பண்ண, என் பச்சை பிள்ளையுமா ஹர்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் எங்கே வந்தேன் சொல்லு, உன்னோட ஹஸ்பண்ட் இதை அவரால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்துட்டு என்ன இவ்வளோ நேரமாக அவங்க வந்துட்டு வர்றதுக்கு ரெடியாகி நம்மளே போய் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற சேர்த்து எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் நம்புவேன், ஆனால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு குழந்தைய வந்து ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணான்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன்னு சொன்னதுமே நம்ப மாட்டேன் பரவாயில்ல நானே வந்துட்டு கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோயின் முடியை பிடிச்சி இழுத்து அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. உள்ளே பார்த்தா இப்படி சவுண்டு வரதை பார்த்துட்டு இந்த லேடி பயந்து போயிட்டு ஐயோ ஆளுங்கெல்லாம் வராங்களே மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு ஐயோ இங்கே வாங்க உள்ளே வந்து பாருங்கன்னு சொன்னதும் உடனே இவன் வந்துட்டு மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக அவள் வந்து அடித்து கீழே விழுகிற மாதிரி எங்கே ட்ராமா பண்ணதும் அந்த கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு வேமா அவளை பிடிச்சி அங்கே வந்துட்டு தூக்கிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின்ட்ட கோவப்பட்டுச்சுக்கா. அதுக்காக வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு அவளை போய் ஹர்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம மியாவுமே அவள் வந்துட்டு குழந்தைய ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணா, நான் காப்பாற்றினதுக்காக என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே வந்துட்டு பண்ண கிடையாது, இவள் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னாலுமே அவன் காதலே விழுக மாட்டுது, அந்த குழந்தை என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவன் காதலே விழுகாதேன்னு சொன்னதுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு அது கேட்டுருது. அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு ஒய்ஃப் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் கண்டவ மேலே நீ வந்துட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மெயிலுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும்ல, வெளியே இருந்தவ கேட்டுட்டு தானே இருந்தா அப்படின்றத சொல்லிட்டு அந்த மெயிலையுமே கூப்பிட்டு அங்கே வந்துட்டு விசாரிக்க சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே கிம்முன்னு ஒரு பர்சன் அங்கே வர்றாரு. அவர் வந்துட்டு அங்கே ரொம்பவே ரிச்சஸ்ட் பர்சன் போல் ஒரு பிரின்ஸ். அவர் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மெய்ட் வந்துட்டு உடனே அங்கே பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. மியா மேடம் வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க குழந்தைய, இவங்க தான் வந்து குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே வந்துட்டு அப்படியே உடனே பொய்யா பேசிட்டு அங்கே வந்து ட்ராமா பண்ணதுமே அப்போ அந்த பாப்பா பொய்யா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா இந்த லேடி அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இப்போ வீடியோ வந்துட்டு போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து அதை வந்துட்டு ஆன் பண்ணதுமே பார்த்தா ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அது வந்துட்டு எடுக்கவே மாட்டுது. அதை பார்த்துட்டு அவன் நீ எதுக்காக இப்படி வந்துட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்க, உன் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொன்னதும் அவளுமே வந்துட்டு அங்கே கோவமாயிட்டு ஏன் சிஸ்டர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. அப்போ அவன் அம்மா எனக்கு சுத்தமாக இவளை பிடிக்கவே கிடையாது, நான் இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு மியாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு அங்கே நெஞ்சலாமே வந்து பெயினாக ஆரம்பிச்சிருது. நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக தெருவில் தான் சுற்றுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இப்படி மிஸ்டர் கிம் வந்துட்டாருன்னு சொன்னதுமே
கிம்மோட முன்னாடி என் மானத்தை வாங்கினா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. பார்த்தா அவங்க வந்துட்டு எல்லாருமே உள்ளே என்ட்ரி ஆனதுமே அந்த பாப்பா, இவர் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான அந்த பிரின்ஸ், நான் வந்துட்டு இவரை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் அங்கே வந்து நின்னதுமே, என்னப்பா ஸ்டோரியில் சொன்ன லெவலுக்கு ஒன்றும் ஒருத்தில்லையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்கவங்களே என்னப்பா இவ வந்து என்னமோ அது இதுன்னு சொன்னாங்க, பார்த்தா அந்த லெவலுக்கு இல்லைன்னு சொன்னதும் அப்போ அவர் மனசுலே நான் ஒன்றும் என் பாஸ் லெவலுக்கு ஹேண்ட்ஸம் இல்லை, அதுக்காக என்னை வந்துட்டு ஆளாளுக்கு இப்படியா பேசிகிட்டு இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா கிம் மேலே இருந்து அது எல்லாத்தையுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவருக்கு அங்கே ஒன் சைடாக வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் போல். ஆனால் ஹீரோயின் எப்பயுமே அப்படி ஒரு பார்வை பார்த்ததே கிடையாது. இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தரப்பில் உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு ஹேர் பின்னை தான் அங்கே வந்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கொடுத்து இதை வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் கிஃப்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து விட்ருக்காரு. அவர் போகாமல் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அதை கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா இது அவங்க வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, என்ன இவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்த வீட்டு மருமகளுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. அதுக்கு மேலே கிஃப்ட் வந்துட்டு அந்த குட்டி பாப்பாக்கு தானே கிடைக்கணும், இவங்களுக்கு எதுக்காக கிடைக்குதுன்னு சொன்னதும் இவன் வந்துட்டு உடனே ஆல்ரெடி வந்துட்டு அவருக்கு இவளுக்கு வந்துட்டு அஃபேர் போயிட்டு இருந்துச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுச்சேக்கா. பட் வந்துட்டாங்க அசிஸ்டன்ட் இது வந்துட்டு குழந்தைக்காக தான் கொடுத்துருக்காங்க, பட் வந்துட்டு குழந்தை எப்படி இதை போட்டுக்க முடியும், ஸோ அதனால் அவங்க அம்மாட்ட கொடுக்குறோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க மதரின் எல்லாமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அந்த ஹேர்பினை வாங்கி நம்ம ஹீரோயினோட தலையில் அங்கே வந்துட்டு போட்டு விடுறாங்க. இந்த மியாவை பார்த்தாங்க அழுது அங்கே ட்ராமா பண்ணிட்டேக்கா, நீ எதுக்காக இப்போ அந்த கேர்ஃபின் அவளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு அழுகுறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் கிடையாது, நான் உங்களை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அவகிட்ட வந்து உண்மையாக இருக்கீங்க, ஆனால் அவள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அங்கே வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ மட்டும் இல்லைன்னா என் லைஃபே நாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டன்ட்டை பார்த்தாவே பேசிட்டு அவளுங்க கிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறான். அந்த சைடில் நம்ம ஹீரோயின் குழந்தைய வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தா. அங்கே உள்ளே வந்துட்டு ஒரு வியர்டாக சவுண்டு கேட்டதுமே அங்கே வந்துட்டு அவள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அங்கே உள்ளே அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. நீங்கள் எப்பயுமே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த பெண்டன்ட் அவன் பார்த்துட்டு எப்பயுமே நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணுறான். ஸோ ஹீரோயின் என் குழந்தைக்காக இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தா, இந்த அசிங்கங்களுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சா, இந்த பார்ட்டியவே கேவலப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அந்த நீ மட்டும் காப்பாற்றாமல் இருந்திருந்தா நான் என்றைக்கே செத்து போயிருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். சின்ன வயசில் நம்ம ஹீரோயினும் இவனுமே அங்கே வந்துட்டு ரவுடிங்கெல்லாம் விரட்டிட்டு வரும்போது வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு முன்னாடி ஓடுறேன், நீங்கள் போய் மறைஞ்சிக்கோ, நீ வந்துட்டு சேஃப்டியாக இருன்னு சொன்னதும் நீ வந்துட்டு போகாதன்னு சொன்னாலுமே அந்த பொண்ணு கேட்கல. சரி ஓகே இந்த பெயிண்டனை நீ வச்சுக்கோ, கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பையனாகி நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த சைடில் ஓடி இவனை காப்பாற்றிருக்கா. ஸோ இந்த முட்டாள் வந்துட்டு இதை நினச்சிட்டு இவதான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்களும் சேர்ந்து அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. இவன் வந்துட்டு இவ்வளோ கேவலமானவனா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் அப்படியே ஸ்லிப்பாகி விழுக போனதுமே அந்த சவுண்டை கேட்டுட்டு யார் அதுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்து பார்க்க வந்தா. வேமா அங்கே வந்துட்டு நம்ம கிம் உள்ளே பிடிச்சி அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறான். அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. இந்த பையன் யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு அவனுமே என்ன வந்துட்டு உள்ளே யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா. இவன் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வேமா அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் வந்துட்டு ஹீரோயினோட ஃபேஸ் தெரியலை. ஸோ வந்துட்டு யார் வந்துட்டு பார்க்க வந்தது என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் அங்கே வந்து போகும்போது நம்ம கிம் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி சொன்னதுமே, சாரி இதுக்காக நீங்கள் இப்போ கேட்குறீங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு தானே பண்ணீங்க, நான் உங்களுக்கு தேங்க்யூ தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட லைஃப்பில் நடந்துட்டுருக்க எல்லாம் வந்துட்டு கஷ்டங்களையுமே சொன்னதுமே, அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழணும், இவங்களுக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அதை தான் நான் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேனா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. பட் அவங்க சொல்ல வரங்குலையுமே நான் வந்துட்டு தெரியாமல் பேசிட்டேன் சாரி சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டே இல்லைன்னு சொன்னதும் நீ நல்லா பண்ணிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் உனக்கு போனஸுமே அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாஸ், அங்கே வந்துட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு அதிகமாக ஆர்வமாக இருக்காங்க, நீங்கள் எதுக்காக முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆளுங்க கேட்குறாங்களா இல்லை நீ கேட்குறியான்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு அங்கே வந்துட்டு அடிபட்டு போய் இருந்திருக்கு, அவங்க எதிரிங்க தான் அடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அப்போ சின்ன பொண்ணு தான், அவள் தான் அங்கே வந்துட்டு அவனை காப்பாற்றி அங்கே வந்துட்டு ஆம்புலன்ஸ்லேயுமே அனுப்பி வச்சு அங்கே வந்துட்டு உயிரை காப்பாற்றிருக்கா. பிறந்து அவளை தேடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். பட் அங்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. இவன் தேடி கண்டுபிடிக்கும் போது அவன் கூட வந்து ஜீக்கு மேரேஜுமே ஆயிருச்சு. ஸோ வந்துட்டு அதனால தான் மறைஞ்சிருந்து நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். பிறகு அவங்க வந்துட்டு வீட்டில் கோவப்பட்டுட்ருக்காங்க. நேற்று வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டண்டான பார்ட்டி வீட்டில் இருந்தா நீ வந்துட்டு எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்ற சொல்லிட்டு அங்கே
அவங்க கேட்குறாங்க. அப்போ அவன் நீங்கள் டவுட் படுறது சரிதான், நான் மியா கூட தான் போயிருந்தேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அவங்க அப்பா அங்கே அடித்ததுமே அவங்க அம்மா நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நான் டைவர்ஸ் அவளை பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் இவன் பேச்செல்லாம் நீ பெருசாக எடுக்காதம்மா, நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நீ இப்படிலாம் மாட்டா பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. அடிக்க வரப்போ நம்ம ஹீரோயின் நான் இந்த டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னதும் அவ்வளோதான். அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காதம்மா, நாங்கள் வந்துட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோன்னு சொன்னதும் நீங்கள் கொஞ்சமாச்சு ஏன் நிலைமையுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு டைவர்ஸ் வந்துட்டு பண்ணி தான் ஆகணும், பிடிக்காத இந்த பர்சன் கூட போய் நான் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்ற சொன்னதுமே அந்த குழந்தைக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவன் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இவளை விட்டுட்டு போகிறது, இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறான். அப்போ அந்த பாப்பா நீ வந்துட்டு ரொம்பவே மோசமான அப்பா, நீ கண்டிப்பாக வந்துட்டு ரீஹரேட் பண்ண போகிற, கொஞ்ச நாளில் உனக்கு உண்மை தெரிய போகுது, அந்த மியா உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் எனக்கு எந்த ஒரு ஜீவனாம்சமே தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து நீ 10% சேல்ஸ் வேணுமா இல்லாட்டி உன் குழந்தை வேணுமா, எதை நீ வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த குழந்தை வந்துட்டு இவன் போய் என்னையே வச்சுக்க போகிறான், அந்த ஷேர்ஸை தான் சூஸ் பண்ணுவான்னு சொன்னதும் அதே மாதிரி அவன் சூஸ் பண்ணதுமே அப்படின்னா சரி இதுக்கப்புறம் என் பிள்ளைய வந்துட்டு நீ பார்க்கணுன்னு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவனை பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை விட்டு போயிட்டா எனக்கு சந்தோஷம் தான் சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன வேணாலும் கேளுமா நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னதும் அந்த குழந்தை அம்மா நீங்கள் கம்பெனி கேளுங்க, நீங்கள் வந்துட்டு வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி அவங்க கம்பெனியை கேட்டதுமே அவங்க வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றேம்மான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த பிள்ளைக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இவனை பார்த்தா அந்த மியாட்ட அங்கே டெக்ஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வெளியே போய் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீடம் அங்கே வந்துட்டு மூச்சு காற்ற வாங்கிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே ரிசல்ட்டுமே வந்துடுது. பார்த்தா டிஎன்ஏ வந்துட்டு மேட்சாக வரல. அதை பார்த்துட்டு அவர் கோவமாயிட்டு யாருக்கு வந்து பிள்ளையை பற்றி வச்சுட்டு ஏன்ட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ அங்கே அவன் வந்து அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுடுறா. அப்பா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசாதீங்க, நான் உங்களுக்கு பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் சின்ன வயசுலேருந்து நீங்கள் தானே என்னை வளர்க்குறீங்கன்னு சொன்னதும் மரியாதையை அம்மாவும் பொண்ணு வீட்டை விட்டு போங்க, நீங்கள் வந்துட்டு ஓசியில் வந்து உட்காந்துட்டு என் பிள்ளையை நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. பட் அந்த லேடி உன் பொண்ணுக்கு வந்துட்டு அங்கே ஜியோட சேர்ந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ என் பொண்ணை தான் அவன் மேரேஜ் பண்ண போகிறான், நீ மேரேஜ் அவன் பண்ணிக்கிட்டான்னா உன் கம்பெனிக்கு வந்துட்டு அவன் ஸ்பான்சர் பண்ணுவான் நீ நினைக்கிறியா, அதுக்கப்புறம் உன் கம்பெனி எப்படி நடக்கும்னு சொன்னதும் அவருக்கு அதை பற்றி எதுவும் கவலை இல்லை, கோவப்பட்டு பயங்கரமாக திட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாரு. நீ வாயை திறந்தேன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் உன்னோட ஃபஸ்ட்டும் இப்போ எப்படி செத்து போனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்ல வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்தால எதுவும் பேச முடியல. அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஹீரோயின் அங்கே கிம்மோட வீட்டில் தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு அவள் யோசிச்சு பார்க்குறா. அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் அவள் அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நான் வந்து இப்போ சைன் பண்ணணும், பட் வந்து நான் கம்பெனி ஓனராக மாறிட்டேன், பட் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொன்னதுமே அந்த பாப்பா நாவலில் எப்படி வருமோ அதே மாதிரி அங்கே பண்ண சொல்லி அங்கே வந்து சொல்லிகிட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அதில் சைன் பண்ணி நான் கொடுத்து விடுறேன், வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. மேடம் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, அது மவுண்டன் ஏரியா, அது எதுவுமே உதவாது, அங்கே யாருமே போகிறதுக்கு கூட விரும்ப மாட்டாங்க, கிம் வந்துட்டு அதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, அது எப்படி வாங்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே என் பாஸ் வந்து நான் தான், ஸோ நான் சொல்கிறதா நீங்கள் வந்துட்டு கேட்டாகணும், நான் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றேன், கிம்கிட்ட பேசுகிறத பற்றி நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதுக்காக தான் இவங்க அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவனுமே இறங்கி வந்ததுமே அந்த பாப்பா அவனை பார்த்துட்டு வாவ் இவர் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், பேசாமல் என்னோட ஸ்டெப் ஃபாதராக இவர் ஆகிட்டார்னா ரொம்ப சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்ததும் அந்த ஹீரோயின் வந்து சொல்கிறா என் குழந்தைக்கு இருக்க வாய் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு, என்ன பேசணுன்னே தெரியாமல் அவள் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கா. இப்போ என்ன விஷயமா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எனக்கு இப்போ தான் டைவர்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னதும் நீங்கள் என்ன எனக்கு ஹிண்ட் கொடுக்குறீங்களா, நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அப்படிலாம் எது இல்லைன்னு சொன்னதும் நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறான். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்துட்டு அங்கே ஓகே சொல்லி மெசேஜ் வந்ததுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் அங்கே நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சமையல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். பட் அங்கே ஆனால் அந்த பாப்பா வந்துட்டு அங்கே அவள் வந்து கிளம்பணும்னு சொன்னதும் அழுகிற மாதிரி அங்கே வந்துட்டு நடிச்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவன் உங்கள் குழந்தையுமே இங்கே வெயிட் பண்ண தான் சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிவிட்டு
ஃபுட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்கான். ஃபுட் ரொம்பவே நல்லா சமைச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், நானுமே ஹியூமன் தானே, எனக்கு அப்புறம் தெரியாதா, எனக்கு வந்து மற்றவங்க சாப்பாடு வந்து பண்ணி கொடுக்கறத விட நான் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். 2வது என்னோட ஒய்ஃப் ஆனால் பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடா. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ், நீங்கள் இப்போ அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் ஈஸியாக கொடுத்துட்டீங்க, பட் வந்துட்டு அது ரொம்பவே டேஞ்சர். 2வது வந்துட்டு அங்கே வந்து யாருமே போய் ஒர்க் பண்ணவே விரும்ப மாட்டாங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு போய் பண்ணீங்கன்னு சொன்னதும் அவள் வந்து என்ன ஆசைப்பட்றாலோ நான் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன், அவளை யாராச்சும் வந்துட்டு எதிர்த்து பேசினா இந்த ஊரில் அவங்கள இல்லாமல் பண்ணிடுவேன்னு அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, காதல் வந்தால் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் என் பாஸ்க்கு நடந்துட்டுருக்கு அப்படின்றத அவர் யோசிச்சுட்ருக்காரு. இந்த நியூஸ் எல்லாமே அங்கே வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என் மருமக எவ்வளோ தூரத்துக்கு டேலண்டாக இருக்கா, இத்தனை வருஷமாக கிம்மை மீட் பண்ணி என்னால் இதை பண்ண முடியல, பட் அவள் ஒரு செகண்டில் பண்ணிட்டா பார்த்தியா, ரொம்ப வந்துட்டு டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே அந்த மியா உட்காந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. என்ன வாய்க்கு வந்தபடி அவ்வளவு மருமக அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு தான் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு, நான் தான் உங்கள் பையனை மேரேஜ் பண்ண போகிறேன், என்னை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களான்னு சொன்னதும், எங்களை பொறுத்த நீ மருமக கிடையாது, ஒரு மிஸ்ட்ரஸ் தான், என் பையனை செடியூஸ் பண்ணி இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்க, கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டினதுமே அவர் ரொம்பவே வந்து கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அந்த வேஸ் அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மாவுக்கு அங்கே ஹார்ட்லாமே பெயின் ஆகிட்டு அங்கே ஜீட்டை கால் பண்ணி அங்கே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இவ்வளோ பார்த்தா அவங்க அம்மாட்ட அங்கே கால் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டு, அம்மா இப்படி வந்துட்டு அவங்க இன்னும் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்கன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க கார்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தியா, அந்த கார்டை பேசாமல் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடு, காசு வந்துட்டு ஓவராக இருக்குன்னு தானே ஆட்டம் போடுறாங்க, அதை எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஷாப்பிங்காக இவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பாப்பா, பாட்டி நீங்கள் இப்படிலாம் கோவப்படாதீங்க, கோவப்பட்டிங்கன்னா உங்கள் உடம்புமே சரியில்லாமல் போகும், உங்கள் அழகுமே குறைஞ்சி போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட உன்னோட ஃபாதர் இன்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காருமா, நீ கிம்மோட சேர்ந்து கம்பெனியை வந்துட்டு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரையுமே பார்த்தா அங்கே உள்ள மாலில் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினையும் அவங்களையுமே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன 2 பேருமே உறவே முடிஞ்சு போச்சுனாலும் கூட சேர்ந்து சுற்றிட்டுருக்கீங்களா, கொஞ்சம் கூட கேவலமே இல்லையான்னு சொன்னதும் அவ்வளோதான் அங்கே அவங்க அம்மாவுக்கு கோவமாயிட்டு, பொண்ணை வந்துட்டு மிஸ்ட்ரஸாக அனுப்பிவிட்டு இப்படி கேவலம் இல்லாமல் காசு சம்பாதிக்கிற நீலாம் பேசுகிற பார்த்தியா, நீ எப்படி வந்து மிஸ்ட்ரஸாக ஒருத்தனுக்கு போனையோ அதே மாதிரி தான் உன் பொண்ணையுமே ரெடி பண்ணியிருக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற சட்டு கேட்குறாங்க. ஏன் முன்னாடி நீ யார், நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவ, கவுண்ட்லெஸ்ஸாக பணம் வச்சுருக்கவங்க, உன் குடும்பம் அப்படியா, இப்படியே பொழைச்சி வந்துட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு அவ்வளோ அங்கே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அவன் நம்ம ஹீரோயின் இவங்களையுமே அசிங்கப்படுத்தணும்னு ஒரு டைமண்ட் நெக்லஸை திருடி அங்கே வந்துட்டு அவட்ட சண்டை போடுற மாதிரி பக்கத்தில் போய் அவள் பேக்கில் போட்டு விட்டுட்டு கீழே விழுந்து பயங்கரமாக கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே அந்த ஒர்க் பண்ணுற லேடியுமே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், நாங்கள் இப்போ தான் இங்கே ஒரு டைமண்ட் ஜுவல்லரியை பார்த்தோம், நான் அதுக்குள்ளே வந்துட்டு இவ திருடிட்டா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே எடுக்கலை அப்படின்ற சொல்லிட்டா. பட் அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அவள் பேக்லேருந்து அந்த நெக்லஸ் விழுந்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு இங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இவளை அடித்து வெளியேற்றி விடுங்க, இவங்க 2 பேரும் இப்படி காசு இல்லாமல் வந்து திருடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்கள வந்துட்டு பார்த்துட்டே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு ஓ லெவலில் என்ன இருக்குது, ஏ லெவலில் என்ன இருக்குது, இப்போ புரியப்போது பாருன்னு சொன்னால் அங்கே வந்து அசிஸ்டன்ட் நம்ம கிம்கிட்ட போய் இப்படி வந்துட்டு மேடம் வந்து ஷாப்பிங் பண்ண நம்ம மாலுக்கு தான் வந்திருக்காங்க, ஆனால் அவங்கள ரொம்ப புடி பண்ணிகிட்ருக்கா அந்த மியான்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு உடனே கிளம்ப போனதுமே, பாஸ் முழுசாக நீங்கள் கேளுங்க, எதுக்காக கோவப்படுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆனால் அந்த லேடிக்கு சரியான பனிஷ்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. பார்த்தாங்க நிறைய கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. இவன் வந்துட்டு ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்காங்க, அம்மாவும் பொண்ணு அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ கடைசியில் அசிங்கப்பட்டது யாருன்னு பார்த்தா அவங்க தான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகலை. இப்போ அந்த ஸ்டாப் சொல்கிறாங்க, மேடம் இதுக்கு எல்லாமே காரணம் உங்கள் தலையில் இருக்க அந்த ஹேர் பின் தான், அதால் தான் இன்றைக்கி தப்பிச்சிட்டிங்கன்னு சொன்னதும் அவங்களுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. ஏன்னா கிம்முக்கு வந்து தெரிஞ்ச பொண்ணுன்ற வாசி தான், அவன் மேலே டவுட் பண்ணாமல் தப்பு இவ தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவளை அங்கேருந்து அடித்து விரட்டி விட்ருக்காங்க.
நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்போ அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நம்ம எவ்வளோ நாளைக்கு போய் இந்த லேடியோட பேச்சை கேட்டுட்டு இவங்க கீழே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும், ஒரு மென் கீழே தான் ஒர்க் பண்ண நம்மளுக்கு பெருமை, ஃபஸ்ட்டு இதை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. பிறகு அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பார்ட்டிக்குமே அங்கே கிளம்பி வரும்போது அங்கே ஜியோட அப்பாங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. இந்த ஜியை பார்த்தா ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இவளாம் வந்துட்டு இங்கே என்ன வந்துட்டு பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவளுக்கு இவ்வளோ ஒரு பார்ட்டி வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க பேரண்ட்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. அந்த மியாவுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டேக்கா. அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படின்னா இந்த ஆள் இப்போ வரைக்குமே இந்த உண்மையை ஏற்றுக்க விரும்பலை, இவங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்காரா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வழி பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அங்கே அந்த ஆள் வந்துட்டு ஒழுங்காக வந்து இதெல்லாமே விட்டுட்டு உன்ட்ட வந்து காசு கீசு இருந்துச்சுன்னா பேசாமல் எனக்கு வந்துட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், கம்பெனி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னா நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதும் உங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும், உங்களோட பொண்ணு இருக்கா உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களேன்னு சொன்னதும் உங்க கூட வந்துட்டு எனக்கு எந்த ஒரு உறவுமே வேணாம், நான் எல்லாத்தையுமே வந்துட்டு இதோட ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஐயோ கடவுளே பாவம் இப்போ தான் இவர் பண்ணுறாராமா, நான் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு அவ சொல்கிறா. அப்போ அங்கே அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவங்க கீழே எங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்றத சேர்த்து அதுக்காக தான் இந்த பார்ட்டியே போல். பட் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசினதுமே இவள் லட்சணம் தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அவங்க அப்பாவுமே கோவப்பட்டாங்க நம்ம ஹீரோயினை அடிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு சொல்லி அனுப்பி விட்றாங்க, மேடம் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு எல்லான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டேக்கா. அப்படியே அவங்க அப்பாவை பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுமேம்மா நீ வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உங்களுக்கு நான் காசு கொடுப்பேன் நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவன் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் மேரேஜ் பண்ணிட்டு போட்டோம், அவன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரஸ் தான், எப்பயுமே இவ தான் வந்துட்டு எங்கள் வீட்டு மருமக, என்னோட நகை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவளுக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே உடனே அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு மேடம் நாங்கள் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பெருமைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அந்த மியாவை பார்த்தா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்பயுமே வந்துட்டு என் வாழ்க்கையை நீ கெடுக்க தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறா. அப்போ அங்கே நம்ம கிம் வந்துட்டு வேமா அவளை அங்கே பிடிச்சி அடித்து தள்ளினதுமே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ஐயோ என் பொண்ணை இப்படி பண்ணிட்டான்னு சொன்னதும் இதோட கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பெயிண்டை வேமா அவங்க வந்துட்டு வம்பு பண்ணி பிடிங்கிடுறா. என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே என்னோடது இவன் ஏன்ட்டு வந்து பறிச்சா இப்போ நான் வந்துட்டு திரும்ப எடுத்துக்கிட்டேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஜீக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் காப்பாற்றின எல்லா ஸ்டோரியுமே சொல்லிட்டு அதை அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே அதெல்லாமே கேட்டுட்டு இவன் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு நம்பாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கும்போது இவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்ததுமே அப்போ கிம் உனக்கு இதுக்கு தகுதி இருக்கா நீ யோசின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவளை பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுறா. பிறகு அங்கே வந்துட்டு அவளுக்கு அந்த ஒயினை வந்து ட்ரக் கலந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணி நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க கொடுக்க வைக்கிறா. நம்ம ஹீரோயினுமே அதை குடித்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கே நம்ம ஹீரோயின் பேபியை தூக்கிட்டு போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த ஜீ வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு அப்படின்ற அங்கே கேட்கும்போது உன் கூட எனக்கு எதுவும் பேச விருப்பம் கிடையாது, தயவு செஞ்சு தொல்லை பண்ணாமல் போன்னு சொல்லும் போதே அவன் மயக்கமாயி கீழே விழுக போயிடுறா. அப்போ வேமா வந்துட்டு அவன் பிடிச்சிக்கிறான். அங்கே கிம் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு காப்பாற்ற போக பார்த்ததும் பாஸ் அவங்களுக்கு வந்து உதவி தேவைன்னா அவங்களே கூப்பிட்ருப்பாங்க, அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேபியை பார்த்தா இந்த நம்மளுக்கு வேணாமா நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லும்போது அப்போ அங்கே வந்து அவங்க அசிஸ்டண்ட் அங்கே பேபியை கொடுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்து மயக்கமாக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம கிம் வந்து எங்கே அவளை அப்படின்ற சட்டி கேட்டதுமே அந்த குழந்தை ஐயோ எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, எங்கள் அம்மாவை ஒரு வழி பண்ண போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டுருக்கா. அவன் பார்த்தா அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிம் வந்துட்டு அங்கே கதை வந்துட்டு நாக் பண்ணதுமே நான் வெளியில் வர முடியாதுன்னு சொன்னதும் அப்போ உள்ளவே நீ சாவுன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு பயமாயிட்டு இவன் கீழே இறங்கி வந்ததுமே போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். போயிட்டுருக்கும் போதே அங்கே விடிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லும்போது அங்கே அவளுக்கு ஒரு மாதிரியாக வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் ஆகவுமே இவன் வேமா பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதும் அவள் என்னை விடுன்னு சொல்லிட்டு வேமா இறங்கி போய் அங்கே வாமிட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இன்னுமே அவன் பக்கத்தில் போயிட்டுருக்க, உனக்கு என்ன புத்தி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ எதுக்காக இதை வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் 3 இயர்ஸாக தான் உனக்கு
மேரேஜ் பண்ணி தெரியும். ஆனால் நான் உன்னை வந்துட்டு 9 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காகவுமே தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். அதெல்லாம் அவன் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ இல்லாத லைஃப்பை எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது, ப்ளீஸ் எனக்காக நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவனை போய் இங்கே கிஸ் பண்ணதுமே அவனுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா போதை தெரிஞ்ச பிறகு அவள் அங்கேருந்து எந்திரிச்சு போனால், எங்கே போயிட்டுருக்க, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் நீ வந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சும்மா தான்ப்பா போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த விஷயம் பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க, ட்ரக்கை கலந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இந்த ஜியை பார்த்தா அவளை அங்கே வீட்டை விட்டு அடித்து அங்கே வெளியே விரட்டி விட்டுறான். போய் சொல்லி இத்தனை நாளாக ஏமாற்றிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இவ பார்த்தா அங்கே கதவை தட்டிகிட்டு இருந்தாலுமே அவன் கதவை கூட ஓப்பன் பண்ண மாட்டான். வீட்டில் பார்த்தா இவங்க அப்பாவுமே இதுக்கப்புறம் நீயும் உன் பொண்ணுமே இங்கே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துனதுமே அதெல்லாம் கேட்டுட்டாங்க. அவங்க நாங்கள் எங்கே போவோம், அந்த ஜியுமே வெளியே விரட்டி விட்டான்னு சொன்னதும் போய் சாவுங்க அப்படின்ற சொல்கிறாரு. இவ்வளோ அங்கே போயிட்டுருக்கும் போதே கிட்னாப் பண்ணி ஆளுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இதெல்லாமே பண்ணது அவங்க சிஸ்டர் மியாதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு கண்டிப்பாக அவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஜீ வந்து ஃப்ளார்லாம் எடுத்துகிட்டு வந்ததுமே அந்த ஃப்ளார் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அலர்ஜி போல் அவளுக்கு அங்கே தும்மலாக வந்ததுமே அவன் வந்துட்டு அங்கே சாரி சொல்லிட்டு அந்த இடமே தூக்கி அங்கே எரிஞ்சிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம கிம் அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான். அங்கே வந்துட்டு நீ நடுவில் பேசாத, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க அந்த மேட்டர், நீ அவுட் சைடர்னு சொன்னதும் அப்படின்னா நான் கண்டிப்பாக பேசி ஆகணுமே, ஏன்னா நான் அவுட் சைடர் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு அங்கே அடிக்க வந்ததுமே கிம் போட்டு அடித்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இவங்களுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு, 2 பேருக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற செட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட எப்போ நம்ம நம்மளோட மேரேஜை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற சொன்னதும் வா நான் உனக்கு முக்கியமான பர்சனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே மியாவை தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அவள் என்னை கிட்னாப் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நீ தான் இந்த வேலை பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா. என் வாழ்க்கையை தான் அழிச்சிட்டேல, அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ இருக்க ரொம்பவே ஒழுங்கினமாயிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன நீ இப்படி ஹர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவள் நான் ஒன்றை மட்டும் கிடையாது உன் பிள்ளையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், அவளையுமே நான் அழிச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறா. என் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்னை பாவமேன்னு விட்டு வச்சது தான் தப்பு, உனக்கு என்னோட அப்பா சொந்த பாலன்றதுமே எனக்கு தெரியும், உன்னை யார் காப்பாற்றுறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயிலில் போட போனதுமே அவங்க அம்மா அங்கே ப்ளீஸ் என் பிள்ளைய எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும்னு சொல்லும்போது நீ இப்படி பண்ணேன்னா என்னோட அம்மா எப்படி இறந்து போயிட்டாங்கன்ற உண்மையை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. சரி ஓகே நான் உங்கள் பொண்ணை விடுறேன், நீங்கள் என்னோட அம்மா எப்படி கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப உன்னோட அப்பாவும் நானுமே கேபினில் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நானுமே 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், உன்னோட அம்மா செகண்ட் பேபியை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாகிட்டு அங்கே சாப்பாடு கொடுக்க வந்தாங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு. ஆனால் அவர் தன்னோட ஒய்ஃப் பேரில் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் எடுத்து வச்சுருந்தாரு. அவையில் நான் இந்த உலகத்தில் எல்லா சொத்துமே நம்மளுக்கு தானே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஐடியா பண்ணிட்டு இருந்தார். சரியான பணத்தாசை பிடிச்சவர். ஸோ அதுக்காக அவங்கள போட்டு தரலான்னு பேசினதுமே அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே உள்ள நீ எப்படி இந்த மாதிரி சீட் பண்ணிட்டு இருக்க, என்ன நீ கடைசி காசுக்காக எப்படியுமா பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. சண்டை போட்டதுமே அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சாரி இல்லாமல் கேட்டிருக்காரு. பட் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது அந்த லேடி எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுட்டு இருக்க, நீ இப்போ குழந்தைய பெற்று கொடுக்கவங்களையுமே நான் இந்த பேபியை பெற்றுக்குவேன், ஏன்னா நான் இப்போ 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது இந்த ஆள் பார்த்தா அவங்க தலையில் அடித்து கடைசியில் அவங்கள அடித்து அங்கே கொலை பண்ணிடுறாரு. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம கிம் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னோட அம்மாவுக்கு துரோகம் பண்ணி அஃபேர் வைக்க முடியும் அந்த ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஆள் கொலையுமே பண்ணியிருப்பான் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிறது. நம்ம ஹீரோயின் அங்கே போலீஸ் எல்லாமே அனுப்புனதுமே அவங்க அரெஸ்ட் பண்ண வந்ததும் நீங்கள் எதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும் எல்லா எவிடன்ஸுமே எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க.
அவங்க நம்ம ஹீரோயின் கிம்ட்ட என்னோட அம்மா சாவுக்கு காரணமானவங்கள நான் பழி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் அவளுங்க சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து போகும்போது பார்த்தா அந்த ஜீ உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நீங்கள் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஜீ அவட்ட அங்கே பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க டச் கூட பண்ண விட மாட்டா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே ஒத்து வராது, நீயும் நானும் யார் யாரோ நம்ம வந்துட்டு பிரிஞ்சிட்டோம், பிரிஞ்ச மாதிரியே இருக்கட்டும் அப்படின்றா சொல்லிட்டு அவன் நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கூட அங்கே வந்து சேர்ந்து போனதுமே அப்போ அந்த பாப்பா அம்மா வந்துட்டு உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க, பட் வந்துட்டு இது எப்படி தான் அவங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்ற சொன்னதும் அந்த குழந்தையோட வாய்ஸுமே அவனுக்கு கேட்டது. அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அந்த ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, மேரேஜ் ஆன பிறகு இந்த குழந்தை வந்து என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு பாசத்தை கம்மியாக காமிப்பேன்னு எதிர்பார்க்குறியா? அப்படிலாம் கிடையாது. நான் வந்துட்டு ரொம்பவே இந்த குழந்தை மேலே பாசமாக இருப்பேன், நான் பெற்றுக்க போகிற குழந்தைய விட அதிகமானு சொன்னதும் அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எமோஷ்னலாக இருது. இவங்க அம்மாவும் பொண்ணையும் பார்த்தா அங்கே வந்து கஃபேல பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மயக்கமாகி விழுந்ததுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே செக் பண்ணி பார்த்ததில்ல அவளுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணதுமே அப்போ அவங்க அம்மா நான் இப்போ என்ன பண்ணுறது, என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம கிம்முக்கும் ஹீரோயினுக்குமே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நியூஸ் போனதும் எல்லாமே இவளுக்கு மட்டும் எப்படி லைஃப்பில் நல்லாதாவே நடக்குது, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் இவளை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவங்களுமே நீ என்ன பேசிட்டு இருக்க, பேசாம இரு அமைதி அப்படின்றத சொல்றாங்க. கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக அந்த லேடி வந்துடுறாங்க. உன்னாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப அங்க வந்துட்டு வேமாங்க வந்து பிடிச்சவங்க வந்து காப்பாத்திடுறாங்க ஆளுங்க எல்லாருமே. அந்த லேடி உடனே ப்ளீஸ் என் பொண்ணை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாத்துங்க, அவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அழுது அங்க வந்துட்டு பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. பட் அந்த ரேடியை விட்டுருங்கன்னு சொல்லிடுறா. பிறகு வந்துட்டு கிட்னி டொனேட்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் சந்தோஷமாயிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அம்மா தான் டொனேட்டே பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு கிட்னி எப்பயோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒன்று மட்டும் தான் வச்சு இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருந்தேன், பட் வந்துட்டு என் பொண்ணுக்கே வந்துட்டு உயிர் போக போகுதுன்னா எனக்கு எதுக்கு இது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க டொனேட் பண்ணிடுறாங்க. அப்போ எங்களோட அம்மாவை எங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்கும்போது உங்கள் அம்மா தாம்மா கிட்னியை டொனேட் பண்ணாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதும் அவளால் அங்கே தாங்கவே முடியல. அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. அம்மா ப்ளீஸ் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண, என்னை ஏன் விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அங்கே அழுதுட்ருக்கா. எல்லாமே காரணம் அவள் தான், நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கே குழந்தைய தூக்கிட்டு போனதுமே அவங்க தாத்தா பாட்டி தான் குழந்தைய பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். இப்படி குழந்தை மிஸ் ஆனதை சொன்னதும் அங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த ஜீக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவனுமே வேகமாக அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். இந்த பேபியை நான் பேசாமல் வந்து போட்டு தள்ளிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படும் போது அந்த குழந்தை நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தப்பான முடிவு தான் எடுப்ப, உன்னை அங்கே வந்துட்டு உண்மையிலே ஜீ எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியுமா, ஆனால் நீ வந்துட்டு ரொம்ப பேராசை பிடிச்சி போய் அலைஞ்ச வாசு தான் கடைசியில் உன்னோட காதலே வந்து ஊற்றிக்கிருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு உண்மையிலே ஜீ என்னை ரொம்ப லவ் பண்ணாரான்னு சொன்னதும் அந்த குழந்தை ஆமான்னு சொல்லிட்டு இருக்கு. நீ வந்துட்டு இப்போ என்னை கொலை பண்ணேன்னா நீ தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றை வந்துட்டு சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே ப்ளீஸ் குழந்தைய விட்டு உனக்கு வந்துட்டு பழி வாங்கன்னா எங்ககிட்ட சண்டை போடவான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் இந்த குழந்தைய கொலை பண்ணாமல் இருக்கணும்னா யாராச்சும் தன்னோட உயிரை வந்துட்டு போக்கிக்கிறணும், அப்படின்னா நான் வந்துட்டு குழந்தைய கொடுத்துருவேன்னு சொன்னதும் அங்கே நம்ம கிம் வந்துட்டு எதை பற்றியுமே யோசிக்கலை. டக்குன்னு அங்கே கத்தி எடுத்து கூத்திட்டு நான் வந்து செத்து போயிடுறேன், குழந்தைய வந்துட்டு கொடுத்துரு அப்படின்ற சொன்னதும் அங்கே அப்படி இருந்து அவள் குழந்தைய கொடுக்க மாட்டா. வேமா அங்கே வந்துட்டு தூக்கி அங்கே வந்துட்டு குழந்தைய போட போடுறா. இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு லவ் கிடைக்கலான்னு சொல்லிட்டு பட் அங்கே நம்ம ஜீ வந்து வேமா அங்கே பிடிச்சி வந்துட்டு ஏற்றி இவளை தள்ளி விட்டுட்டு குழந்தைய காப்பாற்றி அவட்ட கொடுக்கும்போது இவன் நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே கத்தியை வச்சு குத்த போகிறா. ஆனால் ஜீ ஊடால வந்து விழுந்து அவனுக்கு கத்தி குத்துப்பட்டுருது. நீ எதுக்காக அப்படிலாம் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவள் அழுகிறா. உண்மையிலே நீ லவ் பண்ணையான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். பட் அந்த பென்டென்ட்டை வச்சு தான் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே பார்த்தா அவன் வந்துட்டு அப்படியே இறந்து போனதுமே இந்த மியாவுமே நீ இல்லாமல் நானுமே உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தியை வச்சு குத்திட்டு செத்துமே போயிடுறான். இவனை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுமே அவனுக்கு அங்கே முழிப்பு வந்ததும் ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்து சந்தோஷமாயிட்டு நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு உன்னோட அம்மாவோட வந்து அங்கே
சமாதிக்கு நம்ம போகணும்னு அவன் சொல்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. தன்னோட குழந்தை, தன்னோட வருங்கால ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது, அங்கே வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோயினுக்கு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த குட்டி பாப்பா எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்னோட அம்மா எப்பயோ இறந்து போயிட்டாங்க. இவர் அந்த சமாதியில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தார். நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு இவளை பார்த்துருந்தேன்னா இவளோட லைஃப் எல்லாத்தையுமே நான் டோட்டலாக மாற்றிருப்பேனே. ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னை இங்கேயுமே அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு சிரித்ததுமே அவனுமே அப்படியே அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.